தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூபிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியில் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 104ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் யார் எழுதியது என்று சொல்லி வேதத்தில் காணவில்லை. அநாதை சங்கீதம் என்று வேத அறிஞர்களால் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் எழுதியவருடைய பெயர் அடைப்புக்குறிக்குள்ளே அங்கே போடப்பட்டிருக்கும். பெயர் சொல்லப்படாததினாலே இது அநாதை சங்கீதம் என்று அழைக்கிறார்கள். என்னை பொறுத்தளவில் எந்த சங்கீதமும் அநாதை சங்கீதம் அல்ல. வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டவை என்பதினாலே ஆவியானவருடைய சங்கீதம் என்று தான் சொல்ல வேண்டும். 103ஆம் சங்கீதம் ஆண்டவருடைய ரட்சிப்பை பற்றியது. 104ஆம் சங்கீதம் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை பற்றியது. இந்த சங்கீத கருத்துக்களை உற்று நோக்கினால், அத்தேனை பட்டணத்திலே பவுல் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணினானே, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், அங்கே உள்ள கருத்துக்கள், அவன் சொன்ன கருத்துக்கள் இங்கே இருந்து எடுத்த கருத்துக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே, இந்த கருத்துக்களின் அடிப்படையிலே அத்தேனை பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கருத்துக்களை பரிமாறி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆண்டவரை பற்றிய சில காரியங்கள் இந்த சங்கீதத்தில் மீண்டுமாக அறிவிக்கப்படுவதாக நாம் காண்கிறோம். கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஈடுபடுகிறார் என்பதை காண்பிக்கத்தக்கதான சில வசனங்களை, குறிப்புகளை இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். 3 காரியங்கள் முக்கியமானவை இந்த சங்கீதத்தில். முதலாவதாக ஆதாரம், 2வதாக ஆகாரம், 3வதாக அடைக்கலம். 3 வார்த்தைகளின் அடிப்படையில் இந்த சங்கீதம் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம் கர்த்தர் என்பதை முதல் 9 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 104ஆம் சங்கீதம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், கையில் வேதம் இருக்கட்டும். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராக இருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, இன்னும் 7ஆம் வசனத்திலிருந்து, அவைகள் உம்முடைய கண்டிதத்தால் விலகியோடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று, அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்களில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது, அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆதாரங்களை பற்றி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். என் குறிப்பாக 5ஆம் வசனம் பாருங்கள். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பூமி தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆதாரம் என்ன? ஆண்டவர். ஆண்டவரே அதற்கு ஆதாரம். திருச்சபைக்கு ஆதாரமும் தெய்வமே. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அன்றி ஒருவனும் ஒரு அஸ்திபாரத்தையும் போடக்கூடாது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம், நம்முடைய சபையின் ஆதாரம், நம்முடைய நாட்டின் ஆதாரம், இந்த உலகத்தின் ஆதாரம் தெய்வம். கர்த்தரே ஆதாரம், அடிப்படை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய ஞானத்தினாலே இந்த ஆதாரங்கள் நிறுவப்பட்ட காரியங்களை 24ஆம் வசனத்திலும், அவருடைய செல்வ செழிப்பு இந்த உலகத்தில் பொங்கி வழிவதாக அதே 24ஆம் வசனத்திலும், இன்னும் ஆண்டவர் தம்முடைய கையின் கிரியைகளை எல்லாவற்றையும் அவ்வப்போது நினைவு கூறுகிறார் என்ற கருத்தை அதே 24ஆம் 31ஆம் வசனங்களிலும், இன்னும் நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு இந்த ஆதாரம் அடிகோலுகிறது என்று சொல்லி 33ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆதாரம், காரணம் அவர் படைத்தவர், படைக்கிறவர் என்று சொல்லி முதல் 5 வசனங்களிலே பார்க்கிறோம். ஒரு காலத்திலே படைத்தார், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் படைத்து கொண்டே இருக்கிறார். படைத்தவர், படைக்கிறவர் பரமபிதா, நம்முடைய தெய்வம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் படைத்த தெய்வம், ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் படைத்த தெய்வம்.
ஆண்டவர் படைப்பதற்கு என்ன ஏது தேவை? சோர்ஸ் என்ன தேவை? ஒன்றுமே தேவையில்லை. வெளிச்சம் உண்டாக கிடவது, அவ்வளோதான், உண்டாகும். ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஆண்டவரை ஆதாரமாக இருந்து அனைத்தையும் படைத்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் படைத்த தெய்வம் உருவாக்கப்பட்ட தவறான காரியங்களை கூட நாமோ, நம்முடைய பாவமோ, பிறரோ, பிசாசோ உருவாக்கிய தவறான காரியங்களை கூட ஒன்றுமில்லாமல் போக வைக்க அவரால் முடியும். ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் படைத்த தெய்வம் உருவாக்கப்பட்ட தவறான காரியங்களையும் ஒன்றுமில்லாமல் போக வைக்க அவரால் முடியும். எனவே அவரை அண்டிக் கொண்டு ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். ஆமாம், ஆண்டவர் உங்களை படைத்தார், உங்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளையும் படைத்தார், ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்கிறீர்கள். இப்பொழுதும் மனதிலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர்கள். ஆனால் இந்த நாட்களிலே ஏதாவது தவறான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகி இருக்கிறதா? உங்களுடைய சரீரத்தில் உருவாகி இருக்கிறதா? உங்களுடைய குடும்பத்தில் உருவாகி இருக்கிறதா? அக்கம் பக்கத்தில் உருவாகி இருக்கிறதா? படிக்கக்கூடிய இடத்துல, பணிவிடை செய்யக்கூடிய இடத்துல உருவாகி இருக்கிறதா? தப்பான காரியங்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை, கர்த்தருக்கு இது பிடிக்காது அப்படின்னா ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, உருவாக்கப்பட்ட இந்த தவறான காரியங்களை கூட ஒன்றுமில்லாமல் போக வைக்க உம்மால் முடியுமே. ஆண்டவரே, இவற்றையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போக வைத்து நாம் நிச்சயமாக நிம்மதியாக நிர்மலமாக இந்த உலகத்தில் வாழ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். ஏனென்றால் அவர் படைத்தவர், படைக்கிறவர், உருவாக்குகிறவர், உங்களை உறுதிப்படுத்துகிறவர். முதலாவதாக நம்முடைய ஆதாரம் கர்த்தர். எப்படி? படைப்பினாலே. இரண்டாவதாக அவருடைய பராமரிப்பினாலே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பராமரித்து வருகிறார். நம்மை பராமரிக்கக்கூடிய தெய்வம். இந்த உலகத்தில் நமக்கு கேட்காத நன்மைகளையே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிதாவே, உம்முடைய குமாரனை எனக்கு கொடும் என்று சொல்லி நாம் கேட்கவே இல்லை. நமக்காக ஆண்டவர் தம்முடைய குமாரனையே தந்தருளினார். இயேசுவே, உம்முடைய ஜீவனை எங்களுக்காக கொடும், உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தும், கேட்கவே இல்லை. ஆண்டவர் சிந்தினார், கொடுத்தார். ஆண்டவரே, இன்று முழுவதும் சுவாசிப்பதற்கு எனக்கு சுவாசத்தை தாரும் என்று யாருமே கேட்கவில்லை. அவர் தந்து கொண்டிருக்கிறார், நாம் சுவாசித்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான நன்மைகள் ஆண்டவர் வலிய தந்து கொண்டிருக்கிறார். கேட்காத நன்மைகளை ஆண்டவர் வலிய தந்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் கேட்கும் நன்மைகளை அவர் தருவாரா, தரமாட்டாரா? கேட்காத நன்மைகளையே வலிய தந்து கொண்டிருக்கிறாரே, அப்போ கேட்கும் நன்மைகளை ஆண்டவர் தருவாரா, தரமாட்டாரா? தம்முடைய சித்தத்தின்படி தருவார். தம்முடைய நாம மகிமைக்காக தருவார். தம்முடைய இருதயத்தின் மகிழ்ச்சிக்காக தருவார். நம்முடைய தேவைக்காக தருவார். எப்படி வாசிக்கிறோம் வேதத்திலே? யோவான் 14 அதிகாரம் 13, 14 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. எனவே ஆண்டவருடைய நாமத்தினாலே அவருடைய சித்தத்தின் அடிப்படையில் கேட்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக ஆண்டவர் செய்தே தீருவார். கேட்காத நன்மைகளை தரக்கூடிய தெய்வம் கேட்கும் நன்மைகளை நிச்சயமாக செய்வார். கேட்டு பாருங்களேன், ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். ஆமையா, தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கணும்னு வேதத்தில் போட்டிருக்க. தேவனுடைய சித்தம்னா என்னையா? The word of God is the will of God. ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய வசனத்தின்படி கேளுங்க. ஐயா, எனக்கு வேத அறிவு ரொம்ப குறையா, வேதத்தெல்லாம் ரொம்ப படிக்கலையானா, படிங்க, வாசிங்க, வாசிக்க கேளுங்க. தெரியாததை உங்கள் போதகர்கிட்ட போய் கேளுங்க. நீங்கள் ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் தேவனுக்கு சித்தமானதா, அதற்கு வேதத்தில் ஆதாரம் உண்டா, கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக தந்தருளுவார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, உங்களை ஆசீர்வதிப்பதே, நீங்கள் தானே புதிய இஸ்ரவேல். உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம், தேவனுக்கு சித்தம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே கர்த்தரிடத்தில் கேளுங்கள். தம்முடைய வசனத்தின் மூலமாக, வாக்குத்தத்தங்களின் மூலமாக, வல்லமையின் மூலமாக, வழிகாட்டுதலின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. படைப்பிலே, பராமரிப்பிலே, இன்னும் பாதுகாப்பிலே 5ஆம் 6ஆம் வசனத்திலே பாதுகாப்பின் மூலமாகவும் ஆண்டவர் தம்முடைய ஆதாரத்தின் நன்மைகளை நமக்கு அருளி செய்கிறார். முதல் 5 வசனங்களிலே படைப்பு, 3ஆம் வசனம் முதலாக பராமரிப்பு,
5ஆம் 6ஆம் வசனங்களிலே பாதுகாப்பு. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நம்முடைய ஆதாரம், அவர் நம்முடைய அஸ்திபாரம். நம் மணலிலே கட்டப்பட்ட வீடு அல்ல, கண்மலையிலே கர்த்தராகிய அஸ்திபாரத்திலே ஆதாரத்திலே கட்டப்பட்டவர்கள். அசையாதபடி நிலை நிற்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் என்று சொல்லி அவருடைய பாதுகாப்பையும் நாம் புரிந்து கொள்கிறோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். தம்முடைய இரத்த கொட்டைக்குள்ளாக நம்மை வைத்துக் கொள்ளுகிறார். தம்முடைய ஆவியின் முத்திரைக்குள்ளாக நமக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். தம்முடைய பராமரிப்பு தூதர்கள் மூலமாக நம்மை பாதுகாக்கிறார். தம்முடைய பணிவிடை ஆவிகள் மூலமாக ஆண்டவர் நம்மை காத்தருளுகிறார். நிமிடந்தோறும் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறார். நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றி இருக்கிறார். காக்கும் தெய்வம், காக்கும் தெய்வம், காக்கும் கரங்கள் உண்டெனக்கு என்று வாசிக்கிறோமே, பாடுகிறோமே. ஆண்டவருடைய கரங்கள் காக்கும் கரங்கள். அந்த கரங்களுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு காலத்தில் சுனாமி வந்ததே, எல்லையை மீறி சுனாமி வந்ததே, கர்த்தர் அனுமதித்தாரே. ஆனால் அனுமதிக்கவில்லை என்றால் அந்த சுனாமி வராது. இப்போ அனுமதிக்கலை, வரலை. கர்த்தர் கடலுக்கு ஒரு எல்லையை அனுமதித்திருக்கிறார். எல்லையை மீறி வராது. எந்த ஒரு பாடு, எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் எல்லையை மீறி நம்மை அண்டாது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் எல்லைக்குள்ளாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. வேதமே நம்முடைய எல்லை. எந்த எல்லைக்குள்ளாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. எல்லையை நாம் மீறினால் தொல்லை. எல்லைக்குள்ளாக விலக வேண்டும். உங்கள் வீட்டில் மீன் தொட்டி வச்சுருக்கீங்களா? மீன் தொட்டி வாங்கி அதில் தண்ணியெல்லாம் ஊற்றி பலவிதமான கலராக மீனெல்லாம் போட்டு உள்ளுக்குள்ளே கல்லை போட்டு சில செடிகளை வைத்து மீன்களை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, ரசிப்பீங்களே. அந்த மீன் அந்த தொட்டிக்குள்ளேயே இருக்கணும். அந்த தொட்டிக்குள்ளே இருக்கிறதுன்னு கஷ்டமாக இருக்குது. நாள் கணக்காக மாதக்கணக்காக இருக்குது. இன்னொரு தொட்டி கூட போக முடியல. ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ நான் விழுந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும், சுயாதீனமாக இருக்கும் என்று சொல்லி எல்லையை மீறி அந்த மீன் தொட்டியை விட்டு வெளியே தொள்ளினால் துடிக்கும், துவளும், தூங்கும், திரும்ப கண்ணை திறக்கவே திறக்காது. அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு சில வரம்புகளை வைத்திருக்கிறார், எல்லைகளை வைத்திருக்கிறார். அந்த எல்லைகள் வேத வசனங்கள். அவற்றிற்குள்ளாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. சுயமதியை நெறியன்றுகந்து சாய்ந்து நம்முடைய இஷ்டப்படி வாழ்வோம் என்றால் நஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். நம்மால் மற்றவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் பாதிப்புகள் வரும். எனவே கர்த்தர் வகுத்த எல்லைகளை விட்டு வழிவிலகாமல் எல்லைக்குள்ளாக வாழ வேண்டும். எல்லையை மீறினால் தொல்லை. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தத்தின் நடுவிலே நாம் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆக ஆண்டவர் நம்முடைய ஆதாரம். அவருடைய படைப்பின் மூலமாக, அவருடைய பராமரிப்பின் மூலமாக, அவருடைய பாதுகாப்பின் மூலமாக. அந்த பாதுகாப்புக்குள்ளாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இரண்டாவதாக பார்க்கிறோம், ஆண்டவர் தரக்கூடிய ஆகாரம். எல்லாருக்கும் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார். ஆண்டவரே நமக்கு ஆகாரமாகவும் விளங்குகிறார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொன்னாரே. அதற்கு என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை முழுமையாக நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை பற்றிய நிச்சயத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய ஆன்மீக ஆகாரம், அவரே நமக்கு ஆகாரமாக விளங்குகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் 14, 15 வசனங்களிலே இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 14 வசனம் 15 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர்களையும் முளைப்பிக்கிறார் என்று சொல்லி எப்படியெல்லாம் ஆண்டவர் ஆகாரங்களை கொடுக்கிறார் என்று சொல்லி தொடர் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆக முதலாவதாக ஆதாரம், இரண்டாவதாக ஆகாரம். ஆண்டவர் ஆகாரங்கள் கொடுக்கிறார். 11ஆம் வசனத்திலே வெளியின் ஜீவன்களுக்கு கொடுக்கிறார். அதே வசனத்திலே காட்டு கழுதைகளுக்கு கொடுக்கிறார். 12ஆம் வசனத்திலே ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுக்கிறார். 14, 15 மனிதராகிய நமக்கு கொடுக்கிறார். 21ஆம் வசனத்திலே பால சிங்கங்களுக்கு கொடுக்கிறார். 26ஆம் வசனத்திலே திமிங்கிலங்களுக்கு கொடுக்கிறார். எவ்வளவு சாப்பிடும்? திமிங்கிலங்களுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார் என்றெல்லாம் சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். திருப்தியாக விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி 13ஆம் வசனத்திலே
திரளாக அவருடைய கிரியைகளை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி 24ஆம் வசனத்திலே இன்னும் திகைத்து கொண்டிருக்கிறவர்கள், ஆகாரம் எப்போ கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்று திகைக்கிறவைகளுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி 29ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்படி ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஆண்டவரை தியானம் பண்ணி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லியும் 34ஆம் வசனத்திலே நாம் வாசித்து முடிக்கிறோம். எனவே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று எண்ணிக்கொண்டிராமல் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கியிருந்து ஆண்டவரையே நோக்கி பார்த்து பிழைத்து பூரிப்பாக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னாரே. மத்தேயு 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, ஆண்டவருக்கு முதலிடம் முழுகிடம் முக்கியத்துவம் கொடுத்து வாழும் பொழுது எல்லா நன்மைகளும் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் பொய் சொல்வாரா? பொய்யுரையாத தேவன், மனம் மாறுகிறதற்கு அவர் மனுஷன் அல்ல. நான் கர்த்தர், நான் மாறாதவர். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தை எழுத்து உறுப்பு ஒன்றுமே ஒழியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வாயால் சொல்லுவதை கரங்களால் நிறைவேற்றக்கூடிய தெய்வம். அவருடைய வார்த்தைகளில் ஒன்றுமே தரையில் விழுந்து போகிறதில்லை என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி வருங்காலத்தை பற்றி கவலைப்படாமல், வருங்காலம் தனக்காக கவலைப்படும், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் நாளைய தினம் தனக்குள்ளவைகளுக்காக கவலைப்படும் என்று எண்ணி கர்த்தரையே பார்த்து பூரிப்பாக வாழ வேண்டியது, திருப்தியாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. கானாவூர் கல்யாண வீடு வாசித்திருக்கீங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் முதலிடம் இயேசுவுக்கு. முதல் வசனத்திலேயே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். முதலிடம் அழைக்கப்பட்ட ஆண்டவர். முதலிடம் மட்டுமல்ல, முழுயிடம் இயேசுவுக்கு அந்த கல்யாண வீட்டிலே. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே முதல் 11 வசனங்களிலே அந்த கல்யாண வீட்டின் காரியங்களை நாம் பார்க்கிறோம். எத்தனை பெயர்கள் அங்கே இடம்பெறுகின்றன. 12 சீஷர்களுடைய பெயர்கள் அங்கே இல்லை. மாமனார் மாமியார் பெயர் இல்லை, அம்மா அப்பா பெயர் இல்லை, மணமகன் மணமகள் பெயர் இல்லை, மரியாள் பேர் கூட இல்லையே. அவ அங்கே இருந்தா இயேசுவின் தாய். அப்படித்தான் 2 முறை அறிமுகப்படுத்தப்படுகிறாளே ஒழிய மரியாள் பேர் கூட அங்கே இல்லை. ஒரே ஒரு பேர் 6 தடவை இடம்பெறுகிறது. இயேசு 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 இயேசு. 6 முறை இடம்பெறக்கூடிய இயேசு என்ற இயேசு வந்த கல்யாண வீடு, கானாவூர் கல்யாண வீடு முழுவதையும், அந்த கல்யாண வீட்டையும் அந்த கல்யாணத்தையும் ஆக்கிரமித்த ஆண்டவர், ஆசீர்வதித்த ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக முதலிடம் மட்டுமல்ல, முழு இடத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். முக்கிய இடத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ரசம் தீர்ந்து விட்டதா, என்ன செய்யலாம் என்று திகைக்கிறீர்களோ, பயப்படுகிறீர்களோ, விருந்தினர்கள் வைவார்கள் என்று சொல்லி கலங்குகிறீர்களோ, ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று மரியாள் சொன்னதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முக்கியத்துவம், அவரால் தான் காரியம் வாய்க்கும் என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட, குறிப்பாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கூட முதல் இடம் இயேசு, முழு இடம் இயேசு, முக்கிய இடம் இயேசு என்று சொல்லி ஆண்டவருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து வாழும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கிறீர்கள் என்பது அர்த்தமாகும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவருடைய நீதியின் காரியங்கள், அவரே நீதி, அவரே நமக்கு நீதி என்று சொல்லி ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலும் இன்னும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். அவரே நமக்கு நீதியாக இருக்கிறார், நீதிகளை வழங்குகிறார். எப்படி வழங்குகிறார்? தம்முடைய வேத வசனங்களின் மூலமாக. அவருடைய வசனங்களை வாசிக்கும் பொழுது அவருடைய நீதி விளங்குகிறது. என்னத்தை செய்ய வேண்டும், என்னத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி வசனங்கள் கற்பிக்கின்றன. காரணம், அவை பாதைக்கு தீபம், கால்களுக்கு வெளிச்சம் காட்டுகிறது. ஒருவேளை இருட்டான பகுதியில் நடந்து போகும்போது கையில் டார்ச் வைத்திருக்கிறோமே, அந்த வெளிச்சத்திலே வழி நடக்கிறோம். அதுபோல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய டார்ச் லைட் வேத புத்தகம், அதை வாசிக்க அது வழிகாட்டும் புத்தகம் என்பதனாலே ஆண்டவர் நமக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார். அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஆதாரமான தெய்வம், ஆகாரம் தரக்கூடிய தெய்வம்,
சிலருக்கு ஆகாரம் இல்லை, சிலர் ஆகாரத்திற்கு கஷ்டப்படுகிறார்கள், சிலருடைய ஆகாரம் படுமோசமாக இருக்கிறது. என்ன காரணமாக இருக்கலாம்? சில காரணங்கள். ஒன்று, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை ஆண்டவர் பரிசோதித்து பார்ப்பதற்காக சற்று தாமதிக்கலாம், ஆகாரம் வந்துவிடும். ரெண்டாவதாக என்னென்னா, ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியவில்லை. எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம், எவ்வளவு விதைக்கிறோமோ அவ்வளவுக்கேற்ப அறுப்போம். விதைக்காமல் அறுக்க முடியாது. கர்த்தருக்கென்றும், கர்த்தருடைய திருச்சபைக்கென்றும், கர்த்தருடைய திருப்பணிக்கென்றும், தேவ ராஜ்யத்திற்கென்றும் ஒன்றும் கொடுக்காமல் அறுக்க அறுக்க பிரயாசப்பட்டால் என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. ஆகாரத்தில் குறைவு, ஆகாரத்தில் கூட குறைவு உண்டாகும். சிலருடைய ஆகாரமோ சகிக்க முடியவில்லை, ரொம்ப மோசமான ஆகாரம். அந்த கெட்ட குமாரன் கதையில் வாசிக்கிறோமே, பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தான், தவிடு தான் அவனுக்கு கிடைத்தது, தவிட்டை கூட அவன் தின்பதற்காக அனுமதிக்கப்படவில்லை என்று வாசிக்கிறோமே. மனம் திரும்பாத வாழ்க்கை, கெட்ட குமாரனை போன்ற வாழ்க்கை, தேவனுடைய இருதயத்தை ஏமாற்றிய வாழ்க்கை, தேவனுடைய இருதயத்தை வஞ்சித்த வாழ்க்கை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தூரம் போய் சோரம் போய் வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இருந்தாலும் பஞ்சம் ஏற்படும். பஞ்சத்திலிருந்து நீங்களாகி வாழ வேண்டும் என்றால் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் சொன்னதையெல்லாம் அவருக்கு காணிக்கையாக படைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும். இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்திகள் காற்றிலே போகக்கூடாது, உங்கள் இருதயத்திற்குள்ளே வந்து சேர வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆவி உங்களை நோக்கி வருகிறது, ஜீவன் உங்களை நோக்கி வருகிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த வசனங்களை செவி மடுத்து கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமையாகும். ஐயா, சில காரியங்களுக்கு என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை ஐயா, எனக்கு கீழ்ப்படிதல் வேண்டும் ஐயா, நான் என்னையா செய்ய? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். கேட்காத நன்மைகளையே ஆண்டவர் தந்திருக்கிறாரே, அப்படி என்றால் கேட்கும் நன்மைகளையும் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அருளி செய்வார். ஆண்டவரே, எனக்கு மனம் திரும்புதலை தாரும், எனக்கு கீழ்ப்படிதலை தாரும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கீழ்ப்படிய உதவி செய்வார். எத்தனையோ காரியங்களிலே கர்த்தர் எனக்கு மனம் திரும்புதலை அருளி செய்திருக்கிறார். மனம் திரும்புதலையே கர்த்தர் தர்றாரே. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், புறஜாதிகளுக்கு, கொர்நேலி வீட்டாருக்கு தேவன் மனம் திரும்புதலை அருளி செய்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட ஆண்டவர் மனம் திரும்புதலை அருளி செய்வார். எனக்கு செய்திருக்கிறார், உங்களுக்கு செய்வார். நிச்சயமாக கீழ்ப்படிதலை ஆண்டவர் நமக்கு அருளி செய்வார். எனக்கு செய்திருக்கிறார், உங்களுக்கு செய்வார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பாத பகுதிகளிலே எனக்கு மனம் திரும்புதலை அருளி செய்யும், கீழ்ப்படிய வேண்டிய வேளைகளிலே எனக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும் என்று சொல்லி, கீழ்ப்படிய முடியாத இடத்திலே ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படிதலை அருளி செய்யும் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக கீழ்ப்படிதலை உங்களுக்கு அருளி செய்வார். 2 காரியங்களை இதுவரை பார்த்தோம். 3வது வார்த்தை உங்கள் மனதிலே இருக்கிறது, இருக்கா? முதல்ல சொன்னன. முதலாவதாக ஆதாரம், 2வதாக ஆகாரம், 3வதாக அடைக்கலம் என்று சொல்லி 16ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. அதே போல ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். 18ஆம் வசனம் பாருங்கள். உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழிமுசல்களுக்கும் அடைக்கலம். சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் என்று சொல்லி தேவன் எப்படிப்பட்ட அடைக்கலங்களை நமக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் வழங்குகிறார் என்று சொல்லி இந்த வசனங்கள் தொடர்பாக நமக்கு அறிவிக்கின்றன. தேவன் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். போக்கற்ற சூழ்நிலையிலே, நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே, மனக்கிளேசமான வேளைகளிலே, பாதுகாப்பற்ற வேளைகளிலே, பிரச்சனைகள், பகைவர்கள் சூழ்ந்திருக்கும் சூழல்களிலே கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார், அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். The Lord is our present help என்று ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை கூட நாம் மொழிபெயர்க்கலாம். உடனடியாகவே ஆண்டவர் உதவி செய்யக்கூடிய அடைக்கலமானவர், அடைக்கலம் தரக்கூடியவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் நமக்கு அடைக்கலம், உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் நமக்கு அடைக்கலம். ஆண்டவருக்குள்ளாக மறைந்து காணப்பட வேண்டும், அவருடைய சித்தத்திற்குள்ளாக ஜீவித்து வாழ வேண்டும், அவருடைய வசனம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும்.
கர்த்தர் நம்முடைய கரங்களினாலே நம்மை பொதிந்து வைக்கத்தக்கதாக ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். பஸ்ஸில் நிறைய கூட்டம் என்றால் ஃபுட்போர்டில் சிலர் நின்று கொண்டே இருப்பார்கள். ஃபுட்போர்டில் கூட 4-5 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். கண்டக்டர் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார். டிரைவர் கண்ணாடி வழியை பார்த்து உள்ள வாங்க என்று சொல்லி ஒட்டிக்கொண்டே கத்தி கொண்டிருக்கிறார். உள்ளே போக இஷ்டமில்லை. அது ஒரு வாலிபன் அதில் நின்று கொண்டே, ஒற்றை காலையில் நின்று கொண்டே, ஒரு காலை வெளியே தொங்கப்பட்டு கொண்டு, ஒரு கையை வெளியே காட்டிக்கொண்டு, இப்படி அங்கே வயலிலே வேலை செய்கிறவர்கள், தோட்டங்களிலே வேலை செய்கிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் டாட்டா காட்டிக்கொண்டு வேடிக்கை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் எதிரே வந்த ஒரு எலக்ட்ரிக் போஸ்டரை கவனிக்க தவறிவிட்டான். அதில் முட்டி மோதி ஆன் த ஸ்பாட் உடனடியாக மரணமடைந்தான். கர்த்தருக்குள்ளாக எவ்வளவு தூரம் நாம் வாழ்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு ஆபத்தில்லை. கர்த்தருக்கு வெளியே வாழ்வோம் என்றால் ஆபத்து எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அடைக்கலம், கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அபயம், கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு அபாயமின்றி அபயத்தோடு வாழ வேண்டுமென்றால் கர்த்தரை அடைக்கலமாக கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அவரே நம்முடைய அடைக்கல பட்டணம். அடைக்கல பட்டணத்திற்குள்ளே அப்னேர் என்பவன் இருக்கும் வரை அவனுக்கு ஆபத்தில்லை. ஆனால் அடைக்கல பட்டணத்தை விட்டு வெளியே வந்த பொழுது படுகொலை செய்யப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். அடைக்கல பட்டணம் ஆண்டவராகிய தெய்வம். அவரை அடைக்கலம், அவரை கோட்டை, அவரை துருகம், அவரை நாம் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லி அவருக்குள்ளாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். கர்த்தருக்குள்ளாக, அவருடைய சத்தியத்திற்குள்ளாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. சரி, இப்படிப்பட்ட ஆண்டவரை குறித்து நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, குறிப்பாக 31, 32 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அல்லேலூயா என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிகிறது. ஆக நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஆதாரமாகிய தெய்வம், ஆகாரம் தரக்கூடிய தெய்வம், அடைக்கலமாகிய தெய்வம், இவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? முதலாவதாக மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி 31, 32 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஐயா, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்றால் என்ன? பாவங்களிலிருந்து மனம் திரும்புவது ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்று சொல்லி யோசுவா புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நான் பார்க்கிறோம். மற்றவர்களை மன்னித்து வாழ்வது ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்று சொல்லி நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்திலே மனத்தாழ்மையோடு ஜீவிப்பது ஆண்டவரை மகிமைப்படுத்துவது என்று சொல்லி மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். ஏன்? நம்முடைய வாழ்க்கையே, வாழ்க்கையின் முடிவே, நம்முடைய மரணமே ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய அளவிலே இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி யோவான் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். ஆண்டவர் உங்களை, என்னை சிருஷ்டித்ததின் நோக்கம் அவரை மகிமைப்படுத்துவதற்காக. God created us for his glory. எனவே ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரம் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி 33ஆம் 34ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். அது மட்டுமல்ல, கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் நாம் களி கூர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி 34ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்க வேண்டும். 34ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி பவுல் கற்பித்தானே. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே யோபு கற்பித்தானே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் போடுகிறான். அதற்கு பொருள் என்ன? நன்மையிலே நன்றி செலுத்துங்கள், துன்பத்திலே துதி செலுத்துங்கள். அப்பேற்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும் என்றால் அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும், ஆண்டவருக்கு மகிமை தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும், அநேகருக்கு எடுத்துக்காட்டான சாட்சியின் வாழ்க்கையாகவும் இருக்கும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும்
உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஆதாரம். உண்மையிலேயே நாங்கள் கட்டப்பட்டு வளர்ந்தவங்க, உண்மையிலேயே எங்களுடைய வீடு கட்டப்பட்டு வளர்ந்தவங்க, உண்மையிலேயே எங்களுடைய சபை கட்டப்பட்டு வளர்ந்தவங்க. ஆண்டவரே, கிருபை தாரும். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் ஜாதி பாக்கியம் உள்ளது என்று சொல்லியிருக்கிறீரே. எங்களுடைய நாட்டுக்கும் நீரே அஸ்திபாரம், நீரே ஆதாரம் என்று கருதி எங்களுடைய நாடு உம்மிடத்தில் திரும்பத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்யும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுக்கும் ஏழைகளுக்கும் இன்ன பிற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நீர் ஆகாரம் கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலாக ஆண்டவரே, நீர் எங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறீர். உம்முடைய அடைக்கலத்திற்குள்ளாக நாங்கள் வாழத்தக்கதாக, உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், இதற்குள்ளாக நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிநடத்தும். ஆண்டவரே, மேலாக ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியம் முழுவதும் உமக்கு முதலிடம், உமக்கு முழு இடம், உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மை மகிமைப்படுத்தி உம்மை மகிழ்ச்சிப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.